மேலும் தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் பாஜக கூட தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த கூட்டணியின் முக்கிய இலக்கு திமுக ஆட்சியை அகற்றுவதே என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மேலும் இதே நோக்கத்துடன் இருக்கும் பிற கட்சிகளும் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. கூட்டணியில் சேரும் கட்சிகள் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதையும் பொதுக்குழு தெளிவாக அறிவித்துள்ளது. அதோடு கூட்டணியில் எந்த கட்சி சேர வேண்டும், யாருக்கு என்ன இடம் வழங்க வேண்டும் என்பதனை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி தான் தீர்மானிப்பார் என்ற அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அதிமுக பொதுக்குழுவுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி நினைத்த எதுவுமே நடக்கவில்லை என்பதால் அவரும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தும் அவர்கள் தாவேக தரப்புக்கு தாவ திட்டமிட்டுள்ளனர். பாஜகவும் அதிக தொகுதிகள் கேட்கிறது, 6 சீட்டுகள் என்ற வார்த்தையை கேட்டு பிரேமலதா விஜயகாந்த் கடும் கோபத்தில் இருக்கிறார். இப்படி அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதற்காகத்தான் எடுத்த முயற்சிகள் கிணற்றில் போட்ட கல்லாக இருப்பதால் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிர்த்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் அதிமுகவினர்.